மார்னிங் நடந்த பிஆர் டாஸ்க் அப்போ சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேவையில்லாமல் பாருவும் கமர்தனும் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணதில் பாருவோட பேரை மட்டும் நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. ஸோ கமர்தனுக்கு பிஆர் இருந்தது நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன அந்த பேஜ் ஸ்டார்ட் ஆகி சண்டை வந்திருக்கும். என்னென்னா கமர்தன் வந்து அந்த பேட் டச் விஷயத்தை கொண்டுட்டு வருவார். அப்போ வந்து பாரு ஏதோ அக்யூஸ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் மாறி மாறி சண்டை வரும். சண்டை வந்தோடனே கமர்தன் ஃப்ரெண்டில் போயிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு கிஸ் கேட்டேன் ஜெயிலில் இருக்கும்போது, அவ்வளோதான் நான் பண்ணது, அதை ஒன்றை வச்சே இவள் ஓட்டிகிட்டு இருக்கா, எப்போ கேட்டாலும் அது எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே இங்கே இருந்துட்டு பாரு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு நான் போய் ஃப்ரெண்டில் போய் நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. பாரு எகெயின் போயிட்டு எனக்கு அப்போ அப்படி தோணுச்சு, நான் திவாகர் ராங் பர்சனை சூஸ் பண்ணி சொல்லிட்டேன், நாங்கள் க்ளோஸாக தான் இருந்தோம், ஜெயிலில் வச்சு அப்போ கூட எனக்கு பேசுகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு, இவன் என்கிட்ட கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமான்லாம் கேட்டான், எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு, ஏன்னா கேமரா எல்லாமே இருக்கே நம்ம எப்படி பேசுறது நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து இங்கே பாருக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. அங்கேருந்து கானா வினோத் வந்து கமர்தனுக்கு சப்போர்ட்னா டயலாகாக பேசலை, பட் பக்கத்தில் ஒரு மாடல் சப்போர்ட் மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ ரொம்ப கமர்தன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். என்னை பார்த்து பேட் டச்சுன்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் இப்போ கேட்டால் கூட அவள் வந்துட்டு அப்படி தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை அக்யூஸ் பண்ணோடனே அங்கேருந்து அரோரா வராங்க. அரோரா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் அந்த வாக்குமூலம் வாங்க சொன்னேன், ஏன்னா கமர்தன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக பேசியிருக்கோம், ஆனால் ஒரு டைம் கூட அவன் என்னை டச் பண்ணது கிடையாது, தேவையில்லாமல் என்னை டச் பண்ணது கிடையாது, ஸோ எனக்கு கமர்தனோட பேர் வந்து கிளியர் ஆகணும், இந்த இடத்துல வச்சு இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவன் பேர் கெட்டு போயிருக்குன்னா இதே இடத்துல வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி அவன் பேர் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பற்றி ரொம்ப சொல்கிறான்டா, நான் அன்பாக இருந்ததை பற்றி இவன் ரொம்ப மோசமாக பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று கூட எங்கள் அப்பா பேச்சு எடுத்துகிட்டு வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு அழுத உடனே எல்லாரும் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. விக்ரம் சொல்கிறாரு, உன்னை எவ்வளோ வேணால் டீஸ் பண்ணுவான், நான் நீ அழுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்க மாட்டோன்னு எல்லாரும் போய் கண்ணை தொடச்சி விட்றாங்க. அப்படி இப்படின்னு இங்கே வந்து கமர்தன் மட்டும் தனியாக நிற்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருனா, எடா ஒரு பையனா ஒரு அவ்வளோ உங்களுக்கெல்லாம் இலக்காரமாக போச்சா, எனக்கு ஒரு இது இல்லையா, வெளியில் என் பேர் கெட்டு போகும்னு யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பாரு அழுத உடனே அந்த டாப்பிக்கை விடுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கமர்தன் இப்படி ரொம்ப டென்ஷன் ஆனோடனே அங்கேட்டு பார்த்தா பாரு வந்து அந்த அழுதுட்டு இருந்த ஃபேஸ் சிரிக்குது. நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன், நம்ம இதை எப்படி சொல்கிறது, நம்ம சொன்னால் எல்லோரும் நம்மளை கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மொமெண்ட்டில் கமர்தன் சொல்கிறாரு, எங்கள் பாருடா அவள் எப்படி சிரிக்கிறா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அழுதுட்டு இருந்த ஃபேஸ் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணதை அவர் காமிச்சு கொடுக்குறாரு. எல்லாரும் இருந்தாலும் பாருக்கு தான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டாபிக் இதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திவ்யா போயிட்டு சொல்கிறாங்க, இந்த பர்சனலை வந்து இங்கே வச்சு பேசாத அப்படின்னு. அந்த இடத்துல வச்சு பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது பர்சனல்னால் அது கமர்தனுக்கும் தான் பர்சனல். ஒரு பையனா அவனுக்கும் மானம் இருக்குது, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ அவனை பற்றி ஒரு எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு அந்த பொண்ணு பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பத்தாதுன்னு கடைசி அது நான் எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு வரைக்கும் அஷூரன்ஸ் கொடுக்குறான்னா அந்த பையனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அங்கே வச்சு அவன் பேரை கிளியர் பண்ணுறதுக்கு. நான் அப்படி எங்கள் அம்மா சத்தியமாக நான் தப்பாக அவளை தொடவே இல்லை, நான் ஒரு கிஸ் மட்டும் தான் கேட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ அவனை சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா? எல்லாருமே வந்து ஒரு பொண்ணுன்னு உடனே அந்த பொண்ணு அழுத உடனே கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த சைடு திரும்பிட்டாங்க. யாருமே கமர்தனுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு உண்மையிலே கமர்தனை பார்க்க தான் பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கணுங்கும் போது அவர் சொல்கிறத வந்து தப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவர் ஃப்ரெண்ட்லேருந்து பேசுகிறாரு. பேசி கடைசி இப்போ அவள் தப்பான இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸு, ராங் வேர்ட் யூசேஜ் அப்படியே விக்ரம் சப்போர்ட்டுக்கு வந்து என்னெல்லாமோ சொல்கிறாரு. வேர்ட்ஸ் தாண்டா அவள் தப்பாக போட்டா, மற்றபடி இப்போ அவரை வந்து இப்படி சொல்லியிருந்தால் விடுவாரா, தப்பான டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாரை சொல்லியிருந்தாலும் அவங்க விடுவாங்களா? யாருமே விட மாட்டாங்க. கமர்தன் மட்டும் எதுக்காக விடணும்? என்னை எதுக்கு அவரை நீ லவ் பண்ணேன்னு சொன்னதை வந்து தப்புன்னு அவர் சொல்லலை, அவர் என்னன்னா பேட் டச்சுன்னு எப்படி சொன்னேன்னு தான் அவர் கேட்குறாரு. ஸோ அது வந்து மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கமர்தன் மேலே ஏறிட்டாங்க. அவரும் வந்துட்டு கடைசி இப்போ ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.